இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நான் யார்? நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் என்பதை தெளிவுபடுத்தவும், அவரது வழியை செம்மைப்படுத்தவும் ஆயத்தமாக்கவும் தான் நான் வந்திருக்கிறேன் என்ற ஒரு தெளிவினை, நான் யார் என்ற ஒரு அற்புதமான ஒரு கேள்வியின் வழியாக நமது வாழ்வின் யதார்த்தங்களை இன்றைய நற்செய்தி வாயிலாக இறைவன் சொல்லித்தர விரும்புகிறார். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இதோ துவங்கி இருக்கிற இந்த புதிய ஆண்டில் மாதத்தின் 2ஆம் நாளில் இறைவன் அருள் நிறைவாக உங்களோடு தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. பொதுவாக ஒரு படிக்கின்ற குழந்தையிடம் நீ யார் என்று ஒரு கேள்வி எழுப்பினால் தனது தந்தையின் பெயரையோ தனது தாயின் பெயரையோ சொல்லி, இவரது மகள், இவரது பிள்ளை நான், இவர்கள் என்னை பெற்று வளைத்தவர்கள் என்று பெற்றோரின் பெயரை சொல்லும். மேலும் ஒரு தலைவனிடம் நீங்கள் யார் என்று கேள்வி கேட்டால் அவர் தான் சார்ந்திருக்க கட்சியின் பெயரையும் தனக்கு கொடுக்கப்பட்ட பதவியையும் பற்றி அவர் சொல்வது வழக்கம். ஆனால் உண்மையிலே ஒருவன் யார் என்றால் யாராலும் பதில் தர முடியாது. அத்தகைய ஒரு நிலைமையைத்தான் இன்று திருமுழுக்கு யோவானுக்கு ஏற்படுகிறது. அனுப்பப்பட்டவர்கள் யோவானை நோக்கி பலவிதமான கேள்விக்கணைகளை எழுப்புகிறார்கள். நீர் மெசியாவும் அல்ல, எலியாவும் அல்ல, மோயிசினால் முன்னுரைக்கப்பட்ட தீர்க்கதரிசியும் அல்ல என்றால் நீ யார் என்கிறார்கள். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பதல்ல, ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பது முக்கியம் என்று சொல்லுவது போல யோவான் தான் யாருடைய பாதையை செம்மைப்படுத்த வந்திருக்கிறேன், யார் என்னோடு இருக்கிறார், யார் என்னை வழி நடத்துகிறார் என்ற ஒரு தெளிவினை இங்கு சொல்லுகிறார். யோவான் தன்னையே தாழ்த்தி தனக்கு பின் வருபவரின் மிதியடிவாரை அவிழ்க்க கூட தகுதி இல்லை என்கிறார். நான் அனைவருக்கும் முற்றிலுமாக வழியை ஆயத்தமாக்க வந்திருக்கிறேன் என்கிறார். நாம் அனைவரும் உலகம் என்னும் மாயைக்குள் வாழ்கிறோம். நம்மை சுற்றி குழப்பங்களும் ஒற்றுமையின்மையும் காணப்படுகிறது, ஒழுக்கமின்மையும் காணப்படுகிறது. ஆனால் இறைவனால் நம்மை அப்படியே விட்டு விடுவதில்லை. இறைவன் நம்மை அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை. மாறாக நம்மை தேடி வருகிறார். தேடி வந்துகின்ற இறைவனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று யோவான் வழியை ஆயத்தப்படுத்த வருகிறார் என்பதுதான் உண்மை. எனவே நாம் யோவான் காட்டுகின்ற வழியில் நமது எளிமையால், உழைப்பால், உண்மையால், நீதியால், தூய வாழ்வால் இறைவனை கண்டுகொள்ள வேண்டும் என்பதுதான் அவரது விருப்பம். நீ யார் என்பது அடுத்தவரின் கேள்விக்கான விடையல்ல, உனது விடைகளுக்கான கேள்வி என்று சொல்லுவார்கள். நாம் இந்த யார் என்ற ஒரு கேள்வி நமக்குள் இன்று எழுப்பி நம்மை வழி நடத்துகிறவரோடு நாம் இருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும் என்பது தான் இறைவனது அழைப்பாக இருக்கிறது. இந்த யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினீங்கன்னா, ஒரு குளம் கலங்கிக்கிறதா அது தெளிவா அந்த தண்ணீரை யூஸ் பண்ண முடியாது, அது தெளிய வேண்டும். அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம யார் யார்னு கேள்வி எழுப்புகிற பொழுது ஒரு தெளிவும், நாம் யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இறைவனது பாதையில் தான் நாம் இருக்கிறோம் என்ற ஒரு தெளிவினை நமது வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள முடியும் என்பது தான் இறைவன் விருப்பமாக இருக்கிறது. இதை அறிந்து செயல்படுவோம். ஏனென்றால் இன்று இந்த தெளிவு இல்லாம தாங்க பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். இதை அறிந்து கொண்டு வாழ்வில் முன்னேறுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இதோ இன்று நீர் கொடுத்த உமது நற்செய்தி வாயிலாக நாங்கள் எங்களை முழுமையாக அறிந்து கொண்டு திருமுழுக்கு யோவான் உமது பாதையை செம்மைப்படுத்தி உம்மை அறிந்து கொள்ளவும் அது வார்த்தைகள் படி வாழவும் எங்களுக்கு அவர் வழிதுணையாக இருந்தது போல என்றென்றும் நாங்கள் உமது பிள்ளைகள் என்பதை, நாங்கள் யார் என்பதை முற்றிலுமாக அறிந்து செயல்பட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.